சார் நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. ஜெயகாந்தன் அவர்களுடைய மிக இறுதி நாட்கள் அப்படின்னு உங்களுடைய நினைவில் இருக்கிற விஷயங்கள். நான் அப்போ பெரும்பாலும் போவேன், சிறந்த போகிறது கிடையாது. எனக்கு வேலைகள் இருக்கும்போது ஃபோனில் பேசுவார், இங்கே வருவார். அப்போ அந்த பிரம்மோஸ் புக்கு தான் அவர் ஹிஸ்கஸில் கலந்துக்கிட்ட கடைசி விழா. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. அந்த வெளியிட்டவங்க இங்கிலீஷில் இண்டு ராமு, அப்புறம் கான்சல் ஜென்ரலு, ஜெயகாந்தன், லெனின்னு எல்லோரும் வந்தாங்க, வீரமணிலாம். அப்போ அவர் வர சொன்னால் வரேன்னார். அப்போது வரேன்னு சொன்னவர் கார் அனுப்பிச்சேன். நான் கார் அனுப்பிச்ச பிறகு கார் போன பிறகு கொஞ்சம் சொன்னேன், என்னால் முடியல தங்க நடக்கிறதுக்கு, கொஞ்சம் விட்டுங்களேன் இந்த வாட்டி, மன்னிச்சுங்கன்னாரு. இல்லைங்க, பிரமோஸ் பெரிய விஷயம், உங்கள் காலத்துலலாம் வந்திருக்காங்க, முடியலையே, சரி பார்க்குறேன் சொல்லிட்டு வந்தேன். நந்தன் திட்டு வரும்போது காரை ஓரம் நிற்க சொல்லிட்டு, நடக்க முடியல தங்கப்பா, எனக்கு வீல் சேர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி அடையாளம் பார்க்க சொல்லி வீல் சேர் கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்துட்டு இல்லை தங்க இப்படியே போயிடுறாங்க, வேணாங்க சார், வேறு அசிங்கமாக இருக்குது, நல்லா முடியாமல் இருந்திருக்கு, வாங்க சொல்லிட்டு அவங்க டாக்டர் வந்தார். மேலே அப்போ ராம் தான் சேர் தள்ளிட்டு வருவார். எப்பயுமே சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருந்தவர் பார்வையாளர்கள் முன்னாடி, இத்தனை பேர் கூடியிருக்க பார்வையாளர்கள் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இதை பார்க்கக்கூடாதுன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, உண்மையில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பேசிட்டு உடனே போயிடுறாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, சாப்பாடுலாம் இருக்குது, மீன்லாம் இருக்குது, ஆனால் அப்போ அதை சொன்ன வார்த்தை இந்த இந்திய சோவியத் கலாச்சார கழகம் ஆரம்பித்த நாள் தொட்டு நான் அதில் பணிந்து புரிந்து வருகிறேன். எந்த மாதிரி வந்திருக்காருன்னா, ஆஃபீஸ் பாயாக இருந்திருக்காரு. ஆஃபீஸ் பாய் பத்மாசுவன் ஆரம்பித்த அவங்க லைப்ரரி, ரஷ்யன் லைப்ரரியில் ஒரு ஆஃபீஸ் பாய், இங்கேயும் ஆஃபீஸ் பாய் இருந்திருக்கு. சொல்லுவார் அடிக்கடி, லெட்டரெல்லாம் போய் டெலிவரி பண்ணுற வேலை எல்லாரையும் பார்ப்பார். அப்போ தான் அது பரிச்சயமாக இருக்குது, என்ன ஸ்கெஷன்லாம் அது பண்ணிட்டு ஆரம்பித்த காலம் தொட்டு நான் இந்த கழகத்தில் இருக்கேன். அது என்ன வேலைகளை எனக்கு கொடுத்ததோ அதை செவ்வனே செய்து முடித்தேன், இன்னும் செய்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் செய்து முடிப்பேன். அதான் கீழே போகிறதுக்கு போகும்போது லிஃப்ட்டுக்கு என்னை கூப்பிடுவார். அப்போ என்ன போயிடுவேன், நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஐயோ நீங்கள் உட்கார அங்கேயே வச்சு யாரும் சாப்பிடல, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, சாப்பிட்டேன். அவர் என்கிட்ட பேசி பார்த்தாரு தான். அதுக்கப்புறம் நான் போகும்போது நான் சில பேர் போக முடியல, சில பணம் தூங்கிட்டு இருப்பாருவாங்க, அப்படியே பரேல் கிரவுண்டுக்கு எல்லா ரஷ்யன்ஸ் வந்தாங்க. கான்சல் ஜெனரல் கேம் டு பரேல் கிரவுண்டுக்கு ஹிஸ்டாரிக்கல் கேம், பிகாஸ் டெல்லியில் சொல்லி அவங்க ரீத்தெல்லாம் வச்சு கண்டோலன்ஸ் மிஸ் அங்கேயே படித்தாங்க. ஏதாவது உயிலோ இல்லை வாக்கு மூலமோ ஏதாவது எழுதி வச்சுருந்தாரா? உயில் எழுதினார், அவங்க சொந்த விஷயம் தான் எழுதினார். அதில் கான்ட்ரவர்சி நானும் வர சொல்லிடலாம், அதையும் சொல்லலாம். ஃபோன் பண்ணார், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, ஆஃபீஸ் போகும்போது பார்க்கணும் அப்படின்னா. சரி, நான் போக முடியல, சூழ்நிலை மாதிரி வேலைகள் 2-3 நாள் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னங்க கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க, நானே வந்தாலும் ஆஃபீஸுக்கு கால் அனுப்புங்க அப்படின்னு. சரி வரேங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டார். 2 நாள் கழிச்சு போனது இப்போ எடுத்து கொடுத்தாரு, உயில் இதில் கைது போடுங்க அப்படின்னு. உயில் சொல்ல இதில் கைது போடுங்க தாங்க பேப்பரில் என்ன அப்படிங்களா, எதுங்க எடுத்து படிச்சிடுறாங்க. இப்படி நான் சொன்னால் போட மாட்டீங்களா, கையெழுத்து போனால் போட வேண்டியது, அது என்ன எடுத்து பார்க்குறது, கையெழுத்து போடுறது முடிவாயிடுச்சு, அது என்னன்னு பார்க்கலாம், அப்போ கையெழுத்து போட்டு பார்க்க வேண்டியது. சரி சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டிங்க, படித்தேன். இப்போ கையெழுத்து போட்டு படித்தேன். அதில் அப்போ கேட்டேன், நீங்கள் எழுதியிருக்கீங்க, அவர் 2 மனைவி, 2வது மணிக்கு நீங்கள் எதுவும் பண்ணல, அவங்க ரைட்டர், அவங்க இஷ்யூஸ்லாம் கிடையாது. இது நம்ம பையனுக்கு வீடு, பொண்ணுக்கு எல்லாம் கேஷு 35 லட்ச ரூபா கேஷ் எனக்கு அதுக்கெல்லாம் பண்ணி டெபாசிட் வச்சு பொண்ணு பேர்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லலாம், ராயல்ட்டிலாம் எல்லாம் பண்ணி. சரிங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன கைது போட சொல்ல போட்டேன், நான் இதெல்லாம் விஷயம் சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன கேட்க மாட்டாங்களா, எங்கள் அப்பா போட சொன்னால் போடுவீங்களா, எங்கள்கிட்ட ஒரு வாரத்தில் பேசியிருக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன வந்துச்சு, நான் தான் செத்து போப்பாங்க, அப்போ உங்கள் பாடாச்சு எங்கள் வீடாச்சு. அங்கே கூட ஹியூமர் வந்திருக்கு. அதே கேள்வி அவங்க கேட்டாங்க, உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணி இப்போ இருக்காங்க தீபான் ஃபோன் பண்ணி, எப்படி நீங்கள் கையெழுத்து போடலாம், ஏன் போட்டிங்கன்னு கேள்வி, எப்படி நீங்கள் கையெழுத்து போடலாம், எங்கள்கிட்ட சொன்னீங்களா,
இது மாதிரி பண்ண என்ன அர்த்தம், நீங்கள் தான் கடைசி வருவீங்க போவீங்க. அவரை வந்து என்னை கூப்பிட்டாரு, நீ கையெழுத்து போட்டுருந்தாங்க, விட்னஸ் போடுன்னு சொன்னார். சொத்து பிரிச்சா கொடுத்தாரு, கையெழுத்து போட்டேன். 8 நாள் பழகினாலும் நான் போட்டேன். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கணும். எனக்கு கோவம் வந்துச்சு, கோவம் தான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு உங்கள் அப்பாட்ட உட்காந்து யாராவது பேசிக்கிறீங்களா அவர் இருக்கும்போது? எதாவது கேட்டிருக்கீங்களா? சரி, நான் வந்த பிறகு நான் இல்லை வச்சுக்கேன், இல்லாத கூட எப்பாவது பார்த்துருக்கேன். எதுக்குமே நீங்கள் இது பண்ணுறேன். இப்போ எப்படிங்க வந்து அதை கேட்குறீங்க நீங்கள்? அந்த எதனா எனக்கெல்லாம் எது இஷ்யூ பண்ணிக்கிறேன் செக்கு பழகினதுக்காக கேட்கும்போது நான் கட்டாயம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அந்த இது வந்துச்சு. அதை பற்றி யாரோ எழுதியிருக்காங்க, தங்கப்பன் கைது போட்டிருக்காரு. சார், ஜெயகாந்தனுடைய படத்தில் ஸ்ரீகாந்த் நடித்ததுனால அவர் ரொம்ப நெருக்கமானார். கமலஹாசன் எப்படி சார் ஜெயகாந்தனோட அவ்வளோ நட்பானார்? கமலஹாசன் வந்து ஜெயகாந்த் ரைட்டிங்ஸில் ரொம்ப பிடிக்கும் கமலஹாசன். அதே சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. உன்னைப்போல் ஒரு ஒன்று கமலஹாசன் படம் தயாரித்தார். அது வந்து நான் டிவியில் விளம்பரம்லாம் போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ சினிமாவில் பரிச்சயம் கிடையாது, இந்த சிஸ்டம்ஸ். அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் கமல் ஃபோன் பண்ணார். படம் வர்றதுக்கு ஒரு 20 நாள் இருக்கும். விளம்பரத்தில் நிறுத்த சொல்லிட்டாங்க சேம்பரில். ஏன்னா ஜெயகாந்த் டைட்டில் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு, உன்னைப்போல் வருவோம். ஆமாம், பிரசிடென்ட் அவார்டு அது. அதனால் அதை ஜெயகாந்தன்ட்ட பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. அதனால் எனக்கு தெரியாது. அவர் வந்து என்கிட்ட சொன்னார். நான் எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க, சார்கிட்ட கேட்க சொல்லி பர்மிஷன் கொடுத்து எங்கள் ஆஃபீஸுக்கு விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. கொஞ்சம் இதாக போயிடுச்சு, எம்பாரசிங். கொஞ்சம் நீங்கள் சொல்லி பேசி இது பண்ணுங்க. நான் ஜெயகாந்தில் கேட்டேன், இது மாதிரி விஷயங்க. திருடன் நானும் பார்த்தேன், அந்த விளம்பரம் போயிட்டுருக்கு, என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னாரு. எங்களை விட்டுருங்க தங்கப்பன், இவங்களாம் நடிப்பானுங்க, முடியாது, உன்னை போல வேணா வச்சுக்க சொல்லுங்க. உடனே சிரிச்சேன்னா அவரு சிரிச்சார். விடுங்க நீங்கள் ஒன்று இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் நீ யாரை வீட்டுக்கு போயிடுங்க, காரணம் பேசுங்க. பேச ஓகே சார் சொல்லிட்டு லெட்டர் எங்கிட்ட தான் இருந்துச்சு, எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ எங்கிட்ட கமலஹாசன் திருப்பி பேசினாக்க, இந்த மாதிரி ஏதாவது தரணும், அதை வேணாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்காதீங்க. இல்லை என்னங்க சொன்னது மாதிரி நான் சொல்ல, இவனை திருட மாட்டாங்க, முதல்ல லெட்டர் வாங்கி கிழிச்சு போடுங்க. அது போட வேணாங்க. நான் இன்றைக்கி அவர் கரெக்ட், அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்க வேண்டாம். எனக்கு ஒரு அணியை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. கண்ணன் காங்கிரஸ் இறந்துட்டார். அவர் ரொம்ப ஃப்ரெண்டு அவருக்கு. ஞான வீடு வந்து வந்தப்போ அவர் வாழ்த்து வந்தார், வீட்டுக்கு வந்துட்டு இருந்தார். நாங்கள் பாண்டிச்சேரியில் கவர்னர், சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெரிய பாடல் நடத்திடுறோம். ஏகே உங்கள் டேட்லாம் கொடுத்துருங்க, பேசலான்னு. எல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லா கட்சிக்காரன்ட்டு பேசி கமிட்டி போட்டு அதில் பண்ணு. நீ பாட்டில் மேலே போட்டு நீ உட்காந்து கட்சிட்டு உட்காந்து வரமாட்டேன். இல்லை இது பண்ண அது மாதிரி. சார், நீங்கள் பார்த்த வரைக்கும் ஜெயகாந்தன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா? கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் அதை ஒரு பெருசாக இது பண்ண மாட்டேன், வெளிக்காட்டிக்க மாட்டேன். ஓரளவு நாத்திகர்கள் அவ்வளோ சந்தேகம் கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்லுவார் இவர் விடுதலை வீரமணி, அவரோட பள்ளித்தோழர், ஒன்றா படித்தவங்க கல்லூரில். அப்போ வந்து அவரை என்னை அறிமுகப்படுத்துறது வீரமணி சார்கிட்ட இவர் தான், ஜெயகாந்த் தான். அப்போ இது அவர் பிறந்தநாள் கூட்டு போயிருந்தார். இது தீவு விடுதலை பெரியார் தேட்டரில் தான். அப்போது காரில் கூட்டி போயிட்டு அவங்க மீட்டிங் முடிஞ்சு வரும்போது நான் போய் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கார் எடுத்துகிட்டு வந்தேன் மேலேக்கிட்டே. அப்போ வீரமணி ஒரு தமாஷா சொன்னார், ஓ தங்கப்பன் தான் உங்களுக்கு சாரதி அப்படின்னார். உடனே அடுத்த பதில் வரும். அது சொன்னார், இப்போனாச்சும் மகாபாரதம் நம்புறீங்களே. இன்னொன்று சொன்னார் மீட்டிங்கில், ஞானபீட விருதுக்கு பாராட்டார். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற வீரமணிக்கு கூட பெரியார் கடவுளாக தான் தெரிவார். நடப்பது நடக்கும், இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது என்னங்க கான்ட்ரவர்சியாக்கு புரியல, உங்களுக்கு புரியாது. கார் ஓட்டிட்டு போகிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுன்னு நினைப்பீங்க, எப்படா தப்பிக்கலாம் பார்ப்போம். இல்லை, அடிபட போகுது, ஆனால் உயிரை போயிச்சுக்கணும். இல்லை,
இது புரிஞ்சு அது புரியும். இதுக்கு மேலே எனக்கு தெரியாத விளக்கம் சிரிப்பாக. ஜோசியத்தில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஜோசியம் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ஜோசியர், ஜோதிடர் ஜெயகாந்த் ஃபாதர். நிறைய பேர் வருவாங்க வந்து ஜோசியம் பார்த்து போவாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கேட்டாங்க, ஏன்டா இவ்வளோ பேர் வராங்களே நீ பார்க்கக்கூடாது என்னன்னு. நான் பார்க்க மாட்டேன், கொஞ்சம் எதாவது பேச பார்க்க மாட்டேன். ஆனால் அவங்க அப்பா வந்து எழுதியிருக்காங்க, எழுதுனதை கொடுத்து இந்தா நம்ம பற்றி எழுதியிருக்க முடியும். அது இன்னைய வரைக்கும் அவர் இறக்க வரைக்கும் பிரிக்க விடல, மேலே வச்சுருக்கார். ஏங்கன்னு கேட்டேன், பிரித்து பார்க்கணும்னு தோணலைங்க. சார் நிறைய இடத்துல இளையராஜா அவர்களும் ஜெயகாந்தன் அவர்களும் சேர்ந்து ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு கூட்டு போனார். அப்போ வந்து இளையராஜா கேட்கார், ரமண மகரிஷியில் போய் இது பண்ணியிருக்காங்க, தியானம் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் பேசாமல் உட்காந்தாராம். ஜெயகாந்தன் இறந்தப்போ இளையராஜா ஊரில் இல்லை, லண்டனில் இங்கே இருந்தார். இப்போ டைம் பாபு சொன்னார், மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு ஓகே ஒரு மெசேஜ் கண்டோலன்ஸ் மெசேஜ் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணி எங்கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஜெயகாந்தனை பற்றி ஒரு வாரம் எக்ஸிபிஷன் அதில் பண்ணோம். ஒய்ஜி மகேந்திர ட்ராமா ஒன்று நடந்துச்சு, அதுக்கு வந்தார். அப்போ டைன் பாபு சொன்ன இது மாதிரி இந்த எக்ஸிபிஷன் சரிங்க பார்த்து சொல்லிட்டேன். நான் நின்று இருந்தேன் வெளியே. வந்தார் வந்து என்ன நீங்கள் வந்து எனக்கு ஃபோனே பண்ணது கண்டோலன்ஸ் மீட்டிங் கொஞ்சம் உரிமையாக பேசுவார். ஏங்க நீங்கள் வந்து நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு டைம் பாபு சொன்னார். அதனால் நான் சரி வர சொல்லிட்டு, இல்லையா டைம் என்ன சொல்கிறேன்னா தங்கப்பா ஃபோன் பண்ணுவாப்புல நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. என்னங்க இது பேசுகிறேன், என்ன அது மாதிரி பண்ணுறேன் நீ? சரி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வாங்க பார்க்க இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜ் தான் இருக்கும். அது வரைக்கும் அப்படியே வந்தார். அதுக்கு அடுத்து இதெல்லாம் நீ சொல்ல வேணாம், எனக்கு தெரியும், நானும் அப்போ இருந்தேன். என் பையன் ரிசப்ஷனுக்கு போகும்போது பத்திரிகை கொடுக்க போயிருந்தேன், ரெக்கார்டிங் தேட்டருக்கு போயிருந்தேன். அவருக்குள்ளே போயிட்டார். முடிஞ்சப்போ தான் ஒரு அரசு கூப்பிட முடியாது, ஒரு வெயிட் பண்ணி எல்லாம் புது மேனேஜ்மெண்ட், எனக்கு தெரியல யாருன்னு. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தேன். சரி பத்திரிகை கொடுத்துருங்க மேனேஜர் வந்து சார் இல்லை சார் வந்துடுவார் பல கொடுத்துருங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும். உங்களுக்கு தெரியுமா சார்? நான் ஒன்றும் சொல்லணும், தங்கப்பா சொல்ல போகணும். ரிசப்ஷன் அன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், மொபைல் நாங்கள் பேசுகிறது எப்படின்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு. அது வந்து ரிசப்ஷன் எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6 மணிக்கு, ராகு காலத்துக்கு அப்புறங்க. எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 8:30 வரைக்கும் இருக்கும். நான் எத்தனை மணிக்கு வரணும்? நீங்கள் ஒரு 7. சார் நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க? என்ன சாங்க என் குழந்தை தெரியல உனக்கு? நான் இளையராஜா பேசுகிறேன். ஏங்க நீங்கள் நம்பர் மாற்றிருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இந்த நம்பர் தெரியாது உனக்கு? எழுதிக்கோ. நீங்கள் ஒரு வாட்டி மாற்றிருக்கீங்களா நம்பர்? சிரிக்காது. வந்தார் கொரோனா பீரியடில் வந்துட்டு இந்த 2 பேருக்குள்ள அன்பு பிணைப்பு வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதில் வந்து அதுக்கு உதாரணம் வந்து இசைஞானி வந்து அவருக்கு மருத்துவ செலவும் அவர் தான் பண்ணார், டாக்குமெண்ட்ரியும் எடுத்தார். அதை வந்து அப்துல் கலாமை கூப்பிட்டு, பாரத ஜனதி அப்துல் கலாம் கூப்பிட்டு அதை ரிலீஸ் பண்ணார். அந்த இதில் நானும் என்னுடைய கான்ட்ரிபியூட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கு எனக்கு நன்றின்னு போட்டு அதை இளையராஜா எப்போது மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இளையராஜா வந்து பல நிகழ்ச்சிகள் ரஷ்ய கலை நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கலந்துருப்பார். அது ஜெயகாந்தனுடைய தொடர். தன்மானத்திலையும் சரி துணிச்சல்லையும் சரி இப்படி ஒரு எழுத்தாளன் வாழ்ந்த சமகாலத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். ஜெயகாந்தன் என்கிற மாமனிதனுடைய நினைவுகள் என்றைக்குமே நம்மளை விட்டு அகலாது. நம்ம கூட அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார்.